Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். ரீசெண்டாக நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோன்னு சொல்லி ஃப்ரிட்ஜோட எம்டி டூர் அண்ட் ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஃப்ரிட்ஜை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு டீட்டெயில்டு டெமோ வந்து காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுறேன், எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு நிறைய மீல் பிளானிங் ஐடியாஸ் கூட கிடைக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஷெல்ஃப்லேயும் லைனர்ஸ் போட்டுக்க போகிறோம். நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஷெல்ஃப் லைனர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் லைனர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த லைட் வெளிச்சம் வந்து எல்லா ஷெல்ஃப்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லைனர்ஸ் போடுறதால கூலிங் எல்லாம் கம்மியாகாது. நம்ம ஃப்ரிட்ஜ் ஷெல்ஃபெல்லாம் ரொம்ப அழுக்காகாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஏதாவது சிந்திட்டா கூட நம்ம லைனரை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. நம்ம லைனிங் போடும்போது ஒரு சில விஷயம் வந்து கவனிக்கணும். இந்த ஷெல்ஃபெல்லாம் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணணும். சைடில் கேப் விட்டோம்னா அங்கெல்லாம் நிறைய அழுக்கு சேர்ந்துடும். இப்போ நம்ம ஃப்ரீசர்லலாம் லைனர் போடுறோம் அப்படின்னா இந்த ஏர் வெண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம லைனர் போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூலிங் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைக்காத மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த கிறிஸ்பர் பாக்ஸில் காய்கறியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, தக்காளி மாதிரி சாஃப்டான காய்கறியெல்லாம் அடியில் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அடிபட்டுரும், நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிறிஸ்பர் பாக்ஸ்க்குள்ளே நான் ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். இந்த பாக்ஸுக்கு தகுந்த அளவில் இன்னொரு பாக்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் தக்காளி கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுவோம். இந்த முறை தக்காளி தொக்கெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பல்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதையெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் நான் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து தக்காளி நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப பழுத்த தக்காளியெல்லாம் நம்ம முதல்ல யூஸ் பண்ணிடலாம். அப்போ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ மீதி இருக்கிற இடத்துல வந்து இப்படி ஒன்று பின்னாடி ஒன்று மீதி காய்கறி எல்லாமே நம்ம அடுக்கிக்க முடியும். நான் வந்து காய்கறி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெஷ் பேக்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறேன். ஒரு 2 வருஷமாக நான் மெஷ் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் எம்டி டூர் வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் 2 கிறிஸ்பர் பாக்ஸ் இருக்குது. இந்த சின்ன கிறிஸ்பர் பாக்ஸ் வந்து மாய்ஸ்ட் ஃப்ரீ ஜோன். இதில் ஈரத்தன்மை கம்மியாக இருக்கிறதால சாஃப்டான காய்கறிகள் எல்லாம் வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக காஞ்சு போகாமல் நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமும் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ மஷ்ரூம் எல்லாம் நம்ம ஒரே நாளில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நம்ம இதே பேக்கெட்டோட நம்ம சில்லரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2-3 நாள் வச்சு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு பேப்பர் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி கேப்சிகம், குடை மிளகாயும் வந்து தோல் சுருங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம பேப்பர் பேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லியும் சமையலுக்கு எடுக்கக்கூடிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் வந்து நான் இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறேன். மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கெட்டு போகிறதில்ல. இப்படி உள்ளே வந்து 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும், நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இல்லாமையே நம்ம பயன்படுத்தலாம். கீழே வந்து இப்படி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. கீரையில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் வந்து கீழே போய் கலெக்ட் ஆகிக்கும். அதனால் கீரை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ கீரை, புதினா அந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் நான் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ப்ரெட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுமா வேண்டாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நம்ம ப்ரெட்டு வாங்கி ஒரு 2-3 நாளுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டைட்டாக சுற்றி இந்த பேக்கெட் இப்படி கீழே இழுத்து விட்டுட்டு நம்ம கவுண்டர் டாப் மேலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. இப்போ நம்ம 5-6 நாள் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரோட லிங்க்கு, ப்ராடக்ட் கோடெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
அடுத்து நான் ஃப்ரிட்ஜில் மெயினாக ஸ்டோர் பண்ணுறது வந்து இட்லி தோசை மாவு. ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு அரைச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ நான் எப்படி இட்லி தோசை மாவு அரைக்கிறேன் அதெல்லாமே வந்து நான் டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து 2 எக் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதனால் முட்டை வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய எக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எக் ட்ரேயில் வச்சது போக நம்ம வந்து சில்லரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கூலிங் அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்லேயே கூலிங் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து சில்லர் தான். பால், தயிர், பன்னீர், சீஸ், பட்டர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து சில்லரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இந்த இடத்துல கூலிங் அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே பன்னீர், பட்டர், சீஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் டோரில் நம்ம ஸ்டோர் பண்ணவே கூடாது. அங்கே கூலிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பொருளெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போய் ஃபுட் பாய்சன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பால் சம்மந்தமான பொருளெல்லாம் எப்போவுமே நம்ம சில்லரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மீல் ப்ரெப்பிங் பண்ணுற ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் செராமிக் இல்லை கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். மீல் பிளானிங் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு தேவையான பயிர் வகைகள் எல்லாம் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு நான் வந்து இந்த செராமிக் கண்டெய்னர்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு ஊறின பயிரெல்லாம் ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருந்தால் ஒரு லன்ச் பண்ணுறதுக்கோ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஒரு 4-5 நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ண மாட்டேன். முடிஞ்ச வர ஒரே நாளில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன். சமைச்சது ஏதாவது மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கிளாஸ் கண்டெய்னர் இல்லை செராமிக் கண்டெய்னரில் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா அதை மைக்ரோவேவில் ரீஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு பாத்திரம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. டைரெக்டாக ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம செராமிக் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டு ஸ்டோர் பண்ணும்போது நிறைய நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் ஒரு ரீசன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னர் நம்மளுக்கு. இந்த செட்டு பார்த்திங்கன்னா உட்டன் லிட்டோடு வருது. பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாஸியாக இருக்குது. இதுவும் ஏர் டைட் கண்டெய்னர். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2 செட்டுமே நான் ரீசெண்டாக மீஷோவில் இருந்து தான் வாங்கினேன். இந்த ஸ்கொயர் கண்டெய்னர்ஸ் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, இந்த ப்ராடக்டோட கோடு, அமேசான் லிங்க்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ப்ரமோஷன் வீடியோ இல்லைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். மீஷோ ஆப்பை நீங்கள் முதல் முறையாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு ₹100 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. இப்போது டோரில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பீனட் பட்டர், சாஸு, ஜாமு, ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டங்களை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கிங்க்கு தேவையான எசன்ஸு, ஃபுட் கலரு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இஞ்சி வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன். டீ போடும்போதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீல் பிளானிங்னு வரும்போது டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் வந்து உரித்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தொக்கு வெரைட்டி எல்லாமும் நான் இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் அடிக்கடி வாங்குறதில்ல, ஆனால் வாங்கினா இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். சில் தண்ணி வேணும் அப்படின்னா 2 லிட்டர் பாட்டிலில் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காஸ்மெட்டிக்ஸ், மெடிசன் எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை வந்து நான் சாக்லேட்ஸ் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரீசரில் நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கிறப்ப நான் மாவு ஐட்டம் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கிட்டதால் எல்லா மாவு ஐட்டமும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். பெர்மனண்ட் மார்க்கர் பயன்படுத்தி நம்ம என்ன மாவு அப்படின்னு அந்த கண்டெய்னர் மேலே எழுதிட்டு எக்ஸ்பைரி டேட் கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். இந்த மார்க்கரில் எழுதும்போது நம்மளுக்கு ஈரம் பட்டாலோ இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதோ இதெல்லாம் அழிஞ்சு போகாது. நிறைய நாளைக்கு இது இப்படியே இருக்கும். ஸோ மாவு ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் போட்டு நான் டோரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்காகவே இந்த மாதிரி ஸ்கொயர் கண்டெய்னர்ஸ் வந்து நான் வாங்கினேன். ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும்.
இப்போ டோரில் இவ்வளோ வெயிட் தாங்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்லேயும் சப்போர்ட் இருக்குது, கீழேயும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது, ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக இது வெயிட் தாங்கும், பயப்படவே தேவையில்லை. இதை இப்போ நான் ரொம்ப நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஐஸ் ட்ரே வச்சுருக்கேன். இதெல்லாம் லெமன் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா மீல் ப்ரெப்பிங் எல்லாம் பண்ணி நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஜிப்லாக் பேக்கில் நான் இந்த ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் பீசஸ் வச்சுருக்கேன், துருவன தேங்காய் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா ஃப்ரோசன் பீஸு, ஃப்ரோசன் கார்ன் எல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாமே நானே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேவைப்படும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்குவேன். நான் வந்து ஃப்ரீசரில் நான்வெஜ் அதிகமாக ஸ்டோர் பண்ணுறதில்ல, ரொம்ப ரேராக இந்த மாதிரி நக்கெட்ஸ் வாங்குவோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக நான்வெஜ்க்காக வச்சுருக்கேன். நல்லா ஏர் டைட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு வாசனையெல்லாம் வெளியில் பரவாது. எனக்கு வந்து இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு சிறுதானியம், பச்சை பட்டாணி எல்லாம் வெளியில் வச்சா கொஞ்ச நாள்லேயே வந்து பூச்சி பிடிச்சிருது. அதனால் இந்த ஐட்டம் எல்லாமே வந்து நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ராகி மாவு, சாம்பார் பொடி, அந்த மாதிரி சில ஐட்டங்கள் எல்லாம் வந்து பல்காக அரைச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு 2 கிலோ அளவு வர மாதிரி பெரிய கண்டெய்னரில் போட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பாக்ஸு. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 4 வித்தியாசமான பொருளை ஒரே கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நடுவில் பார்ட்டிஷன் இருக்கிறதால மிக்ஸ் ஆகாது. நான் இதில் வந்து நட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பாதாம், முந்திரி, வால்நட் அதெல்லாம் வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த லிட்டு வந்து தனித்தனியாக இருக்கிறதால நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நட்ஸ் வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஒரு சில மசாலா பேக்கெட்டெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி ஓப்பன் பண்ண பேக்கெட்டெல்லாம் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நான் இதில் ஸ்டோர் பண்ணுறேன். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு நிறைய டேட்ஸ் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து இப்படி மேலே மேலே வச்சுக்கலாம், அதனால் ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மேக்கர் பாக்ஸு. இது வந்து ஜார் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஜிப்லாக் பவுச்சஸ்ஸு. இது ஃப்ரிட்ஜ் டோரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். நம்ம இந்த கரம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஹோல்சேலில் பல்காக வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே விலை கம்மியாக கிடைக்கும். நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கி இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். தேவைப்படும் போது சின்ன கண்டெய்னர்ஸில் போட்டு கிச்சனில் வச்சுக்குவேன். இங்கே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல லெமன் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். இப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல பேக்கிங்க்கு தேவைப்படுற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், ட்ரை ஈஸ்ட்டு அந்த மாதிரி பொருளெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரீசர் வந்து ஒரு மினி ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. வெளியில் வச்சா பூச்சி பிடிக்கிற ஐட்டம் எல்லாம் மோஸ்ட்டாக நான் ஃப்ரீசரில் தான் வைப்பேன். நான் இப்போ ஒரு 3 மாதமாக இந்த ஃப்ரிட்ஜு பயன்படுத்திகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜோட எம்டி டூர் அண்ட் ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இல்லை, சின்ன ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் அது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜை எப்படி நம்ம டீப் க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ, ஸ்மால் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும், நிறைய மீல் பிளானிங் ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன ஐடியாலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்ச ஆர்கனைசர்ஸோட லிங்க்கு, டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி எல்லோ கிளாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் பசங்களை ஃப்ரீயாக ஹாபி கிளாஸஸ் அட்டன் பண்ண வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.